வணக்கம். இன்றைக்கு நாங்கள் சர்ச்சிங் பார்க்கணும். சர்ச்சிங்னு சொல்லல 2 டைமென்ஷன் அரே ஒன்றில் சர்ச்சிங் பார்க்கணும். அப்படி சர்ச்சிங் பார்க்க முதல் இதுக்கு முந்தின ஒரு எபிசோடில் ஒரு 2 டைமென்ஷனல் அரேக்குள்ள எப்படி எலிமெண்ட்ஸை நம்பர்ஸை போடலாம், எப்படி பிரிண்ட் பண்ணலாம் என்று காட்டியிருந்த நாங்கள் அது ஒருக்கா தெளிவாக பார்த்துட்டு வாங்கோ. சர்ச்சிங் விளங்கும். அதை பார்க்காம இங்கே வந்தால் விளங்காது. அதை பார்த்துட்டு வாங்கும். சரி, இப்போ சர்ச்சிங் என்று வந்தோம்னா ஒரு 2 டைமென்ஷன் அரேக்குள்ள நம்பர்ஸை போட்டு வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பரை கொடுத்து அந்த அரேக்குள்ள அந்த நம்பர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் சர்ச்சிங். இது நாங்கள் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம்னா முதலாவது நம்மன்னு சொல்லி ஒரு 2 டைமென்ஷனல் அரே உருவாகுது. 5 ரோவும் 4 கொலமும் கொண்ட 2 டைமென்ஷன் அரே உருவாகுது. அதுதான் இதில் போட்டு காட்டியிருக்கிறோம். இதுதான் இந்த அரே. 5 ரோவும் 4 கொலமும் கொண்டது. 0 இருந்து 3 வரை கொலங்கள், 0 இருந்து 4 வரை 5 ரோக்கள். அரேன்ற பேர் நம். சரியா? இதுக்கெல்லாம் முதல் நம்பர்ஸ் இருக்காது. இதை தவிர இந்த இதில் வேரியபிள்ஸ்ண்டா ஐ ஜே எஸ்ன்னு சொல்லி 3 வேரியபிள் உருவாகுது. இதில் ஜேக்குள்ள 0 போடப்படுது. இப்போ ஜேக்குள்ள 0 போடுறோம், ஜேக்குள்ளையும் ஜேக்குள்ள 0 போடுறோம். அது இப்போ நீங்கள் போடாட்டி கூடி ஐக்குள்ளே ஒன்றும் போடையில், எஸ்க்குள்ளே ஒன்றும் போடாட்டி கூடி தண்டவாடில் அதில் 0 தான் உண்மையாக வரும். ஏண்டா ஜாவா வந்து ஒரு நியூமரிக் வேரியபிளை உருவாக்கிக்கல 0 கொடுத்து தான் உருவாக்கும். இதை தவிர இன்னொரு வேரியபிள் இருக்குது, ஃபவுண்ட்னு சொல்லி அது பூலியன் டைப். நான் FOU ஒன்று போட்டு வச்சுருக்கிறேன். அது பூலியன் டைப், ட்ரூ அல்லது ஃபோல்ஸை வைக்கக்கூடிய ஒரு வேரியபிள். YNன்றது ஒரு இன்டிஜர் டைப் வேரியபிள். அங்கேயும் நான் அதுக்கும் ஒரு இடம் ஒதுக்கி விட்டுருக்கேன். இனி ஒரு மெசேஜ் பாக்ஸால் என்ட நம்பர்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் லொக்கேஷன் சொல்லி இந்த அரேக்குள்ளே, இந்த 2 டைமென்ஷன் அரேக்குள்ளே யூசர்கிட்ட இருந்து நம்பர்களை கேட்டு வேண்டி வைக்கிற இந்த ருட்டீன் ஏற்கனவே நான் சொன்ன அந்த உதாரணத்தில் தெளிவாக இருக்குது. அதை பாருங்க, விளங்கும். இந்த இவ்வளவு நான் இந்த ஹைலைட் பண்ண அவ்வளவு ஏரியாவை முடித்து வரைக்குள்ள இந்த அரே முழுக்க நம்பர்ஸ் அடுக்கப்பட்டிருக்கும். யூசர் கொடுத்த நம்பர்களால் நிரம்பி இருக்கும். பிறகு சிஸ்டம் டாட் அவுட்டர் பிரிண்டலன் அரே எலிமெண்ட்ஸ் என்று சொல்லி, அதாவது அரே எலிமெண்ட்ஸை அப்படியே பிரிண்ட் பண்ணுறதுக்கான ரொட்டீன். இதுவும் அந்த முதல் எக்ஸாம்பிளில் இருக்குது. அந்த எக்ஸாம்பிளில் வடிவாக விளங்கியிருந்தீங்கள் என்றால் இந்த அரேக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை அப்படியே பிரிண்ட் பண்ணி விடுறதுக்கான ரொட்டீன் இது, ஃபாலோப் இது. இதை முடிஞ்சு வரைக்குள்ள அறையில் இருக்கிற அவ்வளோ எலிமெண்ட்டும் பிரிண்டாக இருக்கிறத பார்க்கலாம். உங்களோட ஸ்க்ரீனில் தெரியும். இந்த அரேக்க போட்ட எலிமெண்ட் இருக்க பார்க்குறோம், அவ்வளோந்தான். இப்போ நாங்கள் படிக்க வந்த ஏரியா இந்த இடத்துல துவங்குது. யூசர்கிட்ட இருந்து ஒரு நம்பரை கேட்டு வேண்டாம், என்ட நம்பர் டு பி சர்ச்ட் என்று கேட்டு வேண்டி, அதாவது தேடுறதுக்காக ஒரு நம்பரை தர சொல்லி கேட்டு வேண்டி அதை இன்டிஜராக மாற்றி எஸ்ஸுக்குள்ளே வைக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு யூசர் 10 கொடுக்குறாருண்டால் 10 என்ற வேல்யூ தான் நீங்கள் இப்போ தேட போகிற வேல்யூ. அந்த எஸ்ஸுக்குள்ளே கிடக்கிற வேல்யூ இந்த 10. இந்த 10 தான் நாங்கள் தேடி பிடிக்கணும், எத்தனையாவது ரோவில் எத்தனையாவது குலத்தில் அது இருக்குன்னு சொல்லி. இனி ஃபவுண்ட் என்ற வேரியபிளுக்கு ஃபோல்ஸை வைக்கிறோம். இப்போ ஃபவுண்ட் என்ற வேரியபிளுக்குள்ள நாங்கள் ஃபோல்ஸை வைக்கிறோம். சரியா? நான் இதில் எஃப்ண்டு போடுறேன், ஃபோல்ஸை வைக்கிறேன். ஃபவுண்டுக்கு ஃபோல்ஸ் கிடக்கு. இந்த நிலைமையில் இந்த லூப்பை கவனமாக பாருங்க. இதுதான் இந்த ப்ரோக்ராம்லேயே அடிப்படையான இடம். அதாவது தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ நான் 10 தேடி கண்டுபிடிக்கணும். இந்த அரேக்குள்ள நான் தேட வேண்டிய அந்த நம்பர் இருக்கிற இடம் எஸ் என்ற வேரியபிள். ஃபவுண்ட் என்ற இந்த வேரியபிள் கண்டுபிடிக்கப்பட்டால் ட்ரூ என்றும் கண்டுபிடிக்கப்படாட்டி ஃபால்ஸ் என்றும் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு வேரியபிள். பூலியன் அல்ல ஃபால்ஸ் என்று சொல்லி பூலியன் டைப்பில் டிஃபைன் பண்ணி வச்சுக்கோம். ட்ரூ அல்ல ஃபால்ஸை இது கொண்டிருக்கும். அப்போ இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் ஃபவுண்டுக்கு ஃபோல்ஸ் வச்சுருக்கிறோம், ஏனெண்டா கண்டுபிடிக்கப்படையில்லை என்னும் என்ற முறையில் வச்சுருக்கிறோம். சரி, இந்த ஃபோலூப் எடுத்தீங்களா, இந்த ஃபோலூப்புக்குள்ளே இன்னொரு ஃபோலூப் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அவ்வளவுதான். இதுக்கு கேர்லி பிராக்கெட் ஒன்றும் இல்லைன்றபடியா
இந்த for loopக்குள்ள ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு, அது இந்த for loop. இந்த for loopக்குள்ள ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு, அது இந்த if. விளங்குதா? இப்ப ஐக்குள்ள இந்த பெரிய for loop வந்து I சைபர்ல துவங்கி 4 வரைக்கும் ஓடுற மாதிரி செய்திருக்கிறோம். அதுலயும் தனியே இந்த கண்டிஷன் மட்டும் இல்லை, இதுல ஒரு சிக்கலான இன்னொரு கண்டிஷன் சேர்த்து போட்டிருக்கிறோம், அதை கவனிக்கணும். முதல்ல ஐக்கு சைபர் வைக்கிறோம், ஐக்குள்ள சைபர் வைக்கிறோம், வச்சுட்டு சைபர் 5 விட சின்ன ஒன்று பார்க்குறோம், சின்னந்தான். அடுத்தது not found true ஒன்று பார்க்குறோம். ஃபவுண்டுக்கு ஃபால்ஸ் இருந்தால் not found true. இப்போ ஃபவுண்டுக்கு ஃபால்ஸ் இருக்கிறபடியால் not found true. அப்போ இஞ்சாலேயும் ட்ரூ, இதுக்கும் ட்ரூ, இதுக்கும் ட்ரூ. ஆகவே அண்டால் இணைச்சிருக்கிற இந்த முழு கண்டிஷனும் ட்ரூ ஆகுது. இது ட்ரூ அண்டபடியாக உள்ளுக்கு வரும். இப்போ ஜேக்குள்ள சைபர் போடுறோம், ஜேக்குள்ள ஏற்கனவே சைபர் தான் போட்டிருந்தாங்க, இப்போ சைபர் போடுறோம். ஜே 4 விட சின்ன ஒன்று பார்க்குறோம், அதாவது சைபர் 4 விட சின்ன ஒன்று பார்க்க அது உண்மைதான். not found true ஒன்று பார்க்குறோம், ஃபவுண்டுக்கு ஃபால்ஸ் இருக்கிறபடியா not found true. ஆகவே இந்த கண்டிஷன் உண்மை என்றபடியா இதுக்குள்ள வருது. இதுக்குள்ள வந்து ஒரு இஃப்ல பாருங்க, செக் பண்றபடியா பாருங்க, நம்மண்ட அரேண்ட ஐஜேயாவது லொகேஷன், ஐக்கேம் சைபர் ஜேக்குலையும் சைபர். இப்ப சைபர் சைபராவது லொகேஷனுக்குள்ள இருக்கிற வேல்யூ எஸ்க்கு சமன் ஒன்று பார்க்குறோம். நம்மண்ட அரேண்ட சைபர் சைபராவது லொகேஷனுக்கு இருக்கிற ஆர் என்றது எஸ்க்கு இருக்கிற 10க்கு சமனா? இல்லை, அது ஃபால்ஸ் என்றபடியால் இந்த வேலை நடக்காது. ஃபவுண்டர் ட்ரூ ஆக்க சொல்லி இருக்கிறீங்க, அந்த வேலை நடக்காது. அது உண்மையண்டா தான் நடக்கும். அதாவது நீங்க தேடி வர வேல்யூ எஸ் அது நம் 00க்குள்ள இருக்குதான்னு பார்க்குறோம். இருந்தால் இது ஃபவுண்டுக்கு ட்ரூ ஆகி இருக்கும், அப்படி இல்லை. இப்போ இதுக்குள்ள இருக்கிற 6 10க்கு சமன் ஒன்று பார்க்க அது போய் இல்லை. இப்போ ஜே ஒன்றால கூடும், விளங்கி கொள்ளுங்க. ஜே லூப் முடியும் வரைக்கும் ஐயை பற்றி யோசிக்கிறீங்களா? ஐ சைபர் தான். இப்போ ஜே இப்போ ஒண்டா மாறும். இப்போ ஜேக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒண்டா மாறும். இப்போ இந்த கண்டிஷனை பாருங்க, ஜே 4 விட சின்ன ஒன்று பார்க்குறோம், அது உண்மை என்ற ஜேக்குள்ள ஒன்று கிடக்கு. not found ஒன்று பார்க்குறோம், அப்போ ஃபவுண்டுக்குள்ள ஃபால்ஸ் இருக்கிறபடியா not found true, அதுக்கு உண்மை. அப்போ இந்த கண்டிஷன் உண்மை உள்ளுக்கு வருது. இப்போ நம் 0 1 பார்க்க போகுது. ஏண்டா ஐக்கு 0 ஜேக்குள்ள 1, நம் 0 1 என்றா நம்மண்ட அரேண்ட 0வது ரோவில் 1வது கொலத்தில் இருக்கிற வேல்யூ 4, அதுவும் எஸ்ஸும் சமனாண்டு பார்க்குறோம். இல்லை, இதுக்க வராது. ஃபவுண்ட் இப்பவும் ஃபால்ஸ் ஆனால் ட்ரூ ஆக்கே இல்லை, திருப்பி மேலே வருது. ஜே ஒன்றால் கூடுது, 2 ஆகுது. இப்போ நம் 0 2க்குள்ள இருக்கிறதும் எஸ்ஸும் சமனா? இல்லை, திருப்பி ஜே ஒன்றால கூடுது, அப்போ ஜே 3 ஆகுது. நம் 0 3க்குள்ள இருக்கிறதும் எஸ்ஸும் சமனா? இல்லை, நம் 0 3க்கு 2, இங்கே 10 சமன் இல்லை. இதோட இந்த லூப், இந்த சின்ன லூப் முடியுது, ஜே லூப் முடியுது. ஏன்னா ஜே நீங்கள் 3 வரைக்கும் தான் மேக்ஸிமம் ஓடலாம். அப்போ திருப்பி மேலே வருது. மேலே வந்து ஐ இப்போ 1 மாறுது. ஐக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ ஐக்குள்ள 1, இப்போ 1 5 விட சின்ன ஒன்று பார்க்குது, அது உண்மைதான். not found true ஒன்று பார்க்குது, அதுவும் உண்மைதான். ஏன்னா ஃபவுண்டுக்கு இப்பவும் ஃபால்ஸ் தான், அப்போ not found true அதுவும் உண்மைதான். அப்போ இந்த 2 கண்டிஷனையும் பார்க்க உண்மைன்றபடியா உள்ளுக்கு வருது. உள்ளுக்கு வந்து இப்போ ஜே பழையபடி சைபரில் துவங்குது, ஜே பழையபடி சைபரில் துவங்குது. சைபர் 4 விட சின்ன ஒன்று பார்க்குது, அது உண்மை. not found true ஒன்று பார்க்குது, அது உண்மை, உள்ளுக்கு வருது. இப்போ நம் 1 0 பார்க்குது, நம்மண்ட அரேண்ட ரோ நம்பர் 1 கொலன் நம்பர் 0வை பார்க்குது, அதாவது இதை பார்க்குது. இதுக்குள்ள 1 இருக்குது, ஒன்றும் நீங்கள் தேடி வந்த 10ம் சமனா? இல்லை, அதால் இங்கே நடக்காது, இந்த வேலை நடக்காது. ஜே இப்போ கூட போகுது, ஜே 1 ஐயும் 1 ஜேயும் 1. அப்போ ரோ நம்பர் 1க்குள்ள கொலன் நம்பர் 1க்குள்ள, அதாவது இதுக்குள்ள இருக்கிற வேல்யூ 10, அதையும் எஸ்ஸுக்கு இருக்கிற வேல்யூவையும் ஒப்பிட்டு பார்க்குது. 2ம் சமன் ஒன்று சமனாக வந்துட்டுது. சமனாக வந்தபடியாக இந்த கண்டிஷன் உண்மையாகுது. உண்மையான உடனே ஃபவுண்டுக்குள்ளே ட்ரூ வைபடுது.
ட்ரூவை வச்சுட்டு மேலே போகுது. கவனிங்கோ, ட்ரூவை வச்சுட்டு திருப்பி இந்த லூப் போடுறதுக்காக மேலே போய் ஜேயை உண்டால கூட்டுது. இப்போ ஜேக்குள்ள உண்மையாக கண்டுபிடிக்கல ஜே இந்த 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 10 கண்டுபிடிக்கல ஜேயின் வேல்யூ 1 இருந்தது. ஆனால் அதை கண்டுபிடிச்ச உடனே மேலே போய் ஜே 1 கூட்டுப்படுது. கவனிக்கலாம். அப்போ ஜே இப்போ 2 மாறுது. கண்டுபிடிக்க 1 ஆனால் அது 2 மாறிட்டுது. இதை மாற்றி போட்டு தான் இதை செக் பண்ணது. 2 4 விட சின்ன உண்டு, அது உண்மைதான். நாட் ஃபவுண்ட் ட்ரூ ஒன்று செக் பண்ணது, அது இப்போ ஃபால்ஸ் ஆகுது. ஏனென்றால் இந்த ஃபவுண்டுக்குள்ளே ட்ரூ வச்சுட்டுது. நான் போட மறந்துட்டேன். ஃபவுண்டுக்கு ட்ரூ வச்சுட்டுது. அதால் இப்போ இது ஃபவுண்டுக்கு ட்ரூ இருக்கிறபடியாக நாட் ஃபவுண்ட் ஃபால்ஸ் ஆகுது. இஞ்சால ட்ரூ உண்டாலும் இஞ்சால ஃபால்ஸ் உண்டபடியால் இடையில போட்ட அண்ட் அது ஒட்டு மொத்தமாக ஃபால்ஸ் ஆக்கி விடுது. அப்போ இந்த ஃபோலு போடையெல்லாம் போகுது, மேலே வருது. இப்போ ஐ ஒன்றால கூடுது. ஐ ஏற்கனவே இருந்தது 1, இப்போ 2 ஆகுது. 2 5 விட சின்னது உண்மைதான். ஆனால் நோட் ஃபவுண்ட்ன்றது ஃபால்ஸ் ஆகுது. ஃபவுண்டுக்கு ட்ரூ வந்தபடியாக நோட் ஃபவுண்ட் ஃபால்ஸ் ஆகுது. அதால் கண்டிஷன் பிழைச்சி வெளியில் வருது. இப்போ வெளியில் வரைக்குள்ள ஃபவுண்டை செக் பண்ணி பார்க்குறோம். ஃபவுண்ட் ட்ரூவோண்டு பார்க்குறோம். ஃபவுண்டை பாருங்க, ட்ரூ தானே, கண்டுபிடிச்சிட்டு இல்லை. அதால் ட்ரூ வந்தபடியாக உங்களுக்கு பிரிண்ட் பண்ண போது எத்தனையாவது லொக்கேஷனில் இருக்குன்னு சொல்லி த நம்பர் இஸ் ஃபவுண்ட் இன் நம்மண்ட அரேண்ட I-1 ரோவில் J-1 கொலத்தில். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், கண்டுபிடிச்சதன் பிறகு ஐயும் ஜேயும் ஒவ்வொன்று கூடித்தான் வந்தது. இப்போ பிரிண்ட் பண்ணிக்க நீங்கள் ஐயொண்டை குறைச்சி தான் காட்டணும். 1 கண்டுபிடிச்சது 1 கண்டுபிடிச்சது. ஆனால் வெளியில் வரைக்குள்ள ஐயும் ஜேயும் ஒவ்வொன்று கூடித்தான் வந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நான் கூடி வந்தது. அப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கல கொஞ்சம் குறைச்சி தான் பிரிண்ட் பண்ணி காட்டணும். இத்தனையாவது லொக்கேஷனில் இருக்காது. அப்போ இதன்படி ஐக்குள்ளேயும் ஜேக்குள்ளேயும் 2 இருக்கிறபடியால் I-1ன்றது 1, J-1ன்றது 1. அப்போ 1 இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்கள். தச்சேலா அப்படியே தேடிக்கொண்டு போய் கண்டுபிடிக்கலாமல் போனா அப்படி நீங்கள் 100 தேடிக்கொண்டு வந்தீங்கண்டா எஸ்ஸுக்கு 100 வச்சா அப்படியே பார்த்து கொண்டு போய் ஒரு இடமும் கண்டுபிடிக்கலாது. அப்படி நீங்கள் ஒரு இடமும் கண்டுபிடிக்கலாமல் போனால் ஃபவுண்டுக்குள்ளே ட்ரூ வராது ஒரு காலம். வெளியில் வரைக்க ஃபவுண்டுக்கு ஃபால்ஸான் இருக்கும். இது பிழைக்கிறபடியால் எல்ஸுக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸால் தேர் இஸ் நோ சச் நம்பர், அப்படி ஒரு நம்பரே இல்லைன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வருவீங்கள். அப்போ இதில் கவனிக்கணும், இந்த லூப் ஓடைக்குள்ள ஒன்று ஐயும் ஜேயும் கூடி கொண்டு போய் கண்டுபிடிக்குது. கண்டுபிடிக்க ஐக்கு இருந்த வேல்யூம் ஜேக்கில் இருந்த வேல்யூம் கண்டுபிடிச்சிட்டு வெளியில் வரைக்க ஒன்று கூடினபடி தான் வெளியில் வரும். அதை பிரிண்ட் பண்ணிக்க ஒன்று குறைச்சி விட்டுட்டோம். அதுதான் இதில் இருக்கிற வித்தியாசம். மற்றபடி இந்த சர்ச்சை ஒரு திருப்பி பாருங்க. இந்த ப்ரெசன்டேஷனை பார்த்தீங்களென்றால் ஜாவா கிளியர் ஆகிடும். ஏனென்றால் சகலதும் இருக்குது. ஜாவாவில் இதுவரை படித்த சகல விஷயமும் இதுக்குள்ளே அடங்கி இருக்குது. அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் வாங்கோ. மெத்தட்ஸ், ஜாவாவில் மெத்தட்ஸ் எப்படி கையாளுறது, ஜாவாவில் மெத்தட்ஸ்ண்டா என்ன என்றதில் அடுத்த எபிசோடை ஆரம்பிப்போம்.